சினிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தியேட்டர் உரிமையாளர்களால் ஓடிடி உரிமையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 4 வாரத்துக்கு மட்டும்தான் தியேட்டர்ல ஓடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடில ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுவே வட இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடில ரிலீஸ் பண்ணுன்ற கண்டிஷன் வந்து இருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியா மாதிரியே தமிழ்நாட்டிலையும் 8 வாரத்துக்கு அப்புறம் தான் படத்தை வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தியேட்டருக்கும் விற்பாங்க, ஓடிடிக்குமே விற்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு படம் எடுத்ததுக்கான முதல் வந்து அந்த விற்கிறது மூலியமா எடுத்துருவாங்க. பட் தியேட்டர் உரிமையாளர்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு படத்தை நம்ம டிக்கெட் புக் பண்ணி உள்ள போய் உட்காந்து பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கான பணம் வந்து போய் சேரும். அப்படின்றப்போ ஒரு படம் வந்து 4 வாரத்துக்கு அப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதான் 4 வாரத்துக்கு அப்புறம் ஓடிடிலே வரப்போதே, அங்கேயே போய் பார்த்துக்கலாம், எதுக்கு செலவு பண்ணி போய் அங்கே பார்க்கிங் சார்ஜ் கட்டி அந்த படத்துக்கு போய் அது நல்லா ஓடுதா ஓடலையா, கதை இருக்கா, எதுவுமே தெரியாது. அந்த காசை வந்து நம்ம தேட்டருக்கு கொடுக்கணுமா அப்படின்ற யோசனை வந்து இருக்கும் இல்லையா? இதுவே 4 வாரத்துக்கு அப்புறம் ஓடிடியில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வீட்டிலே உட்காந்து ஜம்முன்னு படத்தை பார்ப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கனால திரையரங்க உரிமையாளர்களுக்கான அமௌண்ட்ன்றது எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியா மாதிரியே 8 வாரத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலையும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால தயாரிப்பு நிறுவனமும் திரையரங்க உரிமையாளர்களும் சேர்ந்து ஒரு கூட்டம் வந்து சென்னையில் நடத்தி இருக்காங்க. அந்த கூட்டத்திலையுமே இது சம்மந்தமா சொல்லியிருக்காங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தீர்மானம்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனால் தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து ஒரு 5 நாள் எனக்கு டைம் கொடுங்க, நாங்கள் என்னன்னு பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிப்பாங்க இல்லை இழுத்தடிப்பாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இது திரையரங்க உரிமையாளர்களுக்கு வந்து சாதகமாக முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகுறவங்க பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு பார்ப்பாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடியில் வருதுன்னா நம்ம அவ்வளோ டைம் வெயிட் பண்ணுமா, இதுக்கு நம்ம தேட்டர்லேயே போய் பார்த்துடலாம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? இதனால திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஒரு சைடு நல்லது இருந்தாலும் ஓடிடி உரிமையாளருக்கு வந்து ஒரு சைடு பாதிப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க ஃபைன் டைம் சினியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.